ஜேர்னி ஆஃப் லைஃப். ஆஷா, அப்பர்ணா, அமிர்தா மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். இன்றைக்கி 25 இயர்ஸில் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கிற ஆஷா, கவர்மெண்ட் ஒர்க்காக இருக்க அப்பர்ணா, லாயராக இருக்க அமிர்தா. இவங்க 10 வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் இவங்க லைஃப்பில் பின்னாடி போய் பார்க்கலாமா? ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொன்னதுக்கு ஆஷா வாட்டர் ஹீட் ஆகி வேப்பரைஸ் ஆன உடனே ஒரு ரெயின்போ வந்து அதில் ஒரு யூனிகார்ன் பறக்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்பர்ணா, ப்ராஜெக்ட்க்கு மார்க் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் கடையிலேருந்து ஒரு தாஜ்மஹாலை வாங்கி வச்சுட்டாங்க. அமிர்தா, விண்மில் சுற்றி அதில் வர பவர்லேருந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எரியிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோமா? 5 வயசில் என்ன பண்ணாங்க? அப்போது நல்ல மழை, கவர்மெண்ட் ஸ்கூலில் லீவ்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஷா மழையில் நல்லா குதிச்சு விளையாடி பேப்பர் போட்டெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பர்ணா அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க. அமிர்தா, அவங்களுக்கும் மழையில் நல்லா விளையாடணும்னு ஆசை. ஆனால் அவங்க வீடு கொஞ்சம் ஒழுகிட்டு இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே மழையிலையும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாமா? ஆஷா, அப்பர்ணா, அமிர்தா இவங்க 3 பேருமே அவங்க அம்மாவோட வயிற்றில் கன்சீவாக இருந்தப்போ இவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? ஆஷாவோட அப்பா ஒரு ரைட்டர், அம்மா கேமிங் கம்பெனியோட ஒரு ப்ரோக்ராமர். அவங்க 2 பேருமே அவங்க டெய்லி நடக்கிற கதைகளை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்பர்ணாவோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். லஞ்செல்லாம் வாங்க மாட்டார். ஆனால் அதனாலேயே அவரை ரொம்ப நல்லவர்னு அவரோட நினைப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனாலேயே அவரோட வேலையை பெருசாக சின்சியராக செஞ்சதில்லை. அவங்க அம்மா ஒரு ஹோம் மேக்கர். வீட்டு வேலையை நல்லா க்ளீனாக பார்த்துட்டு டைம் கிடைக்கிறப்போ ஃபோன்ஸில் கேம் விளையாடிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட காசிப் பேசிக்கிட்டு லைஃப்பை கழிச்சிட்டு இருந்தாங்க. அமிர்தா, அவங்க அப்பா ஒரு சேல்ஸ்மேன், நல்ல பாசமானவர், ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் போதிய வருமானம் கிடைக்கல. அம்மா ஒரு ஹோம் மேக்கர். ஆனால் தன்னை சுற்றி நடக்கிற மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் பெட்டிஷன் எழுதி தள்ளுவாங்க. ஈவினிங் டியூஷன் எடுப்பாங்க. அதில் பாதிக்கு மேலே பசங்களுக்கு அவங்க வீட்டு நிலைமை காரணமாக ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ புரியுதா இவங்க 3 பேரும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு? சரி, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோம்னா எதனால்? நம்ம லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்ம எடுத்துக்கிற உள்வாங்கிக்கிற விதம், அதுதான் நம்மளை மவுல்ட் பண்ணியிருக்கோம். நான் பல நரகங்களை கடந்து தான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேப்ஸ் அஸ்.